அனைவருக்கும் வணக்கம். ஒரு சோகமான செய்தி. டெல்லியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்ல இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் நடத்தினாங்க பாருங்க தாக்குதல். அதுல உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை 13 உயர்ந்திருக்கு. பாரத தேசம் 13 அப்பாவிகள் எண்ணிக்கை இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதத்தினால இழந்து போய் நிக்குது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டானுங்கல்ல இவனுங்களெல்லாம் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு விரட்டி கைது பண்ணிட்டு வர்றாங்க. இதுல கைதாவறாங்க பாருங்க. அவங்களுடைய பேரு ஊரு அவங்களுடைய தொழிலாம் பார்க்கல உண்மையிலே பேரதிர்ச்சியா இருக்கு. எல்லா பயிலும் மக்களை காக்கிற இடத்துல இருக்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, டாக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய புத்தி எங்க போயிருக்கு பாருங்க. அதுவும் அவனுங்க ஏதோ பாகிஸ்தான்ல பிறந்தவங்க கிடையாது, நம்ம நாட்டில் பிறந்து நம்ம நாட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு என்ன கொழுப்பு பார்த்தீங்களா. பன்னிஸ்தான்ல பிறந்திருந்தா கூட நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கலாம். அங்கே என்ன சாப்பாடுக்கு பஞ்சம், கோதுமை கிடையாது. கோதுமைக்கு இந்தியா கிட்ட பிச்சை எடுத்த பயிலுவா தான் பன்னிஸ்தான் பயிலுவா. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, தண்ணி கிடையாது. இந்தியாவிலிருந்து தண்ணி போனால் அவனுங்களுக்கு தண்ணி. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ பஞ்சம்ப்பா, ரொம்ப பஞ்சம், அதனால தான் தீவிரவாதிகள் என்ன உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தீவிரவாத இயக்கத்தில் இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பாரத தேசத்தில் இருந்துக்கிட்டு எல்லா வளங்களையும் சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நாட்டு மக்களே கொல்ற அளவுக்கு இவங்களுக்கு துணிச்சலை பார்த்தீங்களா? எவ்வளவு துணிச்சல் பாருங்க. குறிப்பா இந்த தாக்குதல்ல ஒரு பெண்ணும் ஈடுபட்டிருக்கா, அவளும் மூளையா இருந்திருக்கா, அவளும் டாக்டரா இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. அதற்கு மேல கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதல் நடந்த உடனே இங்க இருக்கின்ற ஒரு சில சில்லற பயிலுவ, குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எப்பொழுதெல்லாம் தேர்தல் நடைபெறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வெடிகுண்டு கலாச்சாரம் உருவாகி விடுகின்றது, இது மோடி ஆட்சியில் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னு இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவ வெக்கமே இல்லாம பேசியிருக்காங்க. தங்களுடைய கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட 25 கோடிக்கு அடமானம் வச்சதோட இல்லாம அறிவாலய வாசல் இருந்துகிட்டு, ஐயா ஒரு சீட்டு தருவீங்களா, ஐயா 2 சீட்டு தருவீங்களா அப்படின்னு திருவோடு ஏந்து நிற்கிற கம்யூனிஸ்ட் பயிலுவலுக்கு பேச்ச பார்த்தீங்களா? கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது. இந்த டெல்லியில் நடந்த மோசமான துயரமான இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலை இங்க இருக்கின்ற ஊடகங்கள் அப்படியே பூசி முழுகிற வேலையை பார்த்துட்டு வராங்க. இதுல கைதாரவனுங்களோட பேரை கூட அவங்களோட போட்டோவை கூட இங்க இருக்கின்ற ஊடகங்கள் அப்படியே மறைச்சு போடுறது, திருப்பி போடுறது, அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு வராங்க. குறிப்பா தமிழக ஊடகத்தில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க கூட கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க. படிக்கிறவங்களுங்க நெல்சன் சேவியர் அப்படிங்கிற கல்ச்சர பெயர், இவன் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகத்தில் பணியாற்றிட்டு இருக்கான். அவனுடைய வன்மத்தை பாருங்களேன். பீகாரில் 2வது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருந்த நிலையில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது, துக்கங்கள் அப்படின்னு இந்த கல்சட பைய டெல்லி குண்டு வெடிப்பையும் பீகார் எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணி அப்படி ஒரு பதிவு போட்டிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா சீப்பு செந்தில், இவன் ஓப்பனாகவே சொல்லிட்டான், நான் அண்டா செந்தில் தான், நான் இன்பா வரைக்கும் கழுவி விடுறேன் அப்படின்னு இவன் ஓப்பனாக சொல்லியும் இங்கே இருக்கின்ற ஒரு சில கல்சடை ஊடகங்கள், எச்சப்பொறுக்கி ஊடகங்கள் இவனை பிடிச்சி விவாதத்தில் உட்கார வச்சுக்கிட்டு திமுக காரன் அப்படின்னு போடாமல் பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இவனுடைய பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். இவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, நாளை பீகாரில் வாக்குப்பதிவு, தேஜஸ்விக்கு பெரும் வரவேற்பு இருப்பதாக பீகார் சென்று வந்த நண்பர்கள் இன்று மாலை சொன்னதை நினைத்து பார்க்கின்றேன் அப்படின்னு இந்த கல்சட பைய ஒரு பதிவு போட்டிருக்கான். ஆனால் இவனுங்களை நீங்க உன்னிப்பா கவனிச்சா தெரியும், ஒருத்தன் கூட இந்த விவாதத்தை பதிவு போடுறாங்கல்ல டைரக்டா எவனுமே பதிவு போடல. ஏன்னா இவனுங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அதையும் மீறி நம்ம பதிவை போட்டா, துணிச்சலா பதிவை போட்டா தேசிய ஏஜென்சிகள் வந்து குறிப்பா எண்ணெயெல்லாம் வந்து என்ன பண்ணும், இவங்களோட கொட்டை எப்படி நசுக்குவாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அதனால அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு. 13 அப்பாவிகள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்தினால. ஆனா தமிழகத்துல நாங்களாம் போராளிகள், எதுக்கு எடுத்தாலும் கருத்து தெரிவிப்போம் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. இல்ல இந்த செல்தட்டி குடும்ப ஃபேமிலி, சூர்யா, சிவகுமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி, எவனும் வாயா திறக்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு அலைவாப்லையே, அவர் பேர்னா ஆடு புருஷன் அமீரா, அந்த பையெல்லாம் வாயை திறக்கல. இங்க இருந்து போராடுவாங்க. இந்த திருமாவளவனா இருக்கட்டும், இங்க இருக்கின்ற ஒரு சில லெட்டர் பேட் கட்சியா இருக்கட்டும், இங்க வந்து பாலஸ்தீனத்துல பிரச்சனை நடக்குது, அந்த மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு பயங்கரமா போராட்டம் நடத்துவாங்க. சென்னையில் உட்காந்துட்டு குக்கரெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி ஒரு பய பேசல, ஒரு பய கண்டனம் தெரிவிக்கல. இதுதான் இவங்களோட லட்சணமா இருக்கு.
இவங்க இப்படி பேசிட்டு இருக்க வேளையில பீகாரோட எக்ஸிட் போல் முடிவுகள் நேத்து வந்திருக்கு. அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் அனைத்து முடிவுகள்லையும் என்டிஏ கூட்டணி அமோகமாக அதிரி புதிரியாக வெற்றியை பதிவு பண்ணும் அப்படின்னு நிறைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லுது. குறிப்பா ஒரு எக்ஸிட் போல் 167 இடங்கள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பத்தி தமிழக காங்கிரஸ் தலைவர் பேட்டரவடி செல்வ பெருந்தகைட்ட ஒரு செய்தியாளர் கேட்டிருக்காப்ல, ஐயா இது மாதிரி எக்ஸிட் போல் முடிவுகள் சாதகமாக வந்திருக்கு, பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டோன்னே அந்த பேட்டரவடி என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு யாரும் நம்ப மாட்டார்கள், பீகாரில் என்டிஏ கூட்டணிக்கு எதிர் அலை தான் இருக்கின்றது, இண்டி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இந்த செல்வ பெருந்தகை கதை அடித்து விட்டுருக்கு. ஆனா இவங்களுடைய தலைவர் இத்தாலி பப்பு ராகுல் பூந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தினாப்ல, ஹரியானாவிலையும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கதையை அடித்து விட்டாப்ல. அதுல என்ன சொன்னாப்ல அப்படின்னா, எங்களுக்கு ஹரியானாவில் அனைத்து கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போலா இருக்கட்டும் எல்லா கருத்து கணிப்புகளும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரிசல்ட் என்ன ஆகி போச்சு, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுச்சு, கருத்து கணிப்புகள் சொன்ன மாதிரி நடக்கல, அதனால தேர்தலே பொய் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு பேசுறது யாரு, இவங்களுடைய தலைவராக இருக்கிற பப்பு ராகுல் பூந்தி. ஆனா இந்த யாரு பேட்டரவடியா, அந்த பேட்டரவடி இன்னைக்கு சமாளிச்சுட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நேற்று திமுக ஒரு காமெடி போராட்டத்தை அறிவிச்சாங்க. என்ன போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆரை தமிழகத்துக்குள்ள நுழைய விட மாட்டோம். யோ ஏற்கனவே எஸ்ஐஆர் தமிழகத்துக்குள்ள வந்துருச்சு, கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எந்தவித அவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது, அவங்க எல்லா டீட்டெயிலையும் வந்து தேர்தல் அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டு வராங்க. ஆனால் திமுக நேற்று பயங்கரமான ஒரு போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்க வேளையில் நீதிமன்றம் சாணியடி உத்தரவை போட்டிருக்கு. சாணியடி உத்தரவை திமுக காரன் எவனோ வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கான் எஸ்ஐஆர் நிப்பாட்டணும் அப்படின்னு. நீதிபதி சொல்லிட்டாரு, அப்பா இந்த எஸ்ஐஆர்லாம் நிப்பாட்ட முடியாது, அது பாட்டு போயிட்டு இருக்கும்பா, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் அந்த திமுக காரவங்க இந்த போராட்டத்தில் என்னென்ன கப்சா, மக்களை ஏமாத்துறதுக்காக என்னென்ன கப்சா அடிச்சாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இதே திமுகவினர் என்ன தெரியுமா போய் சொல்லியிருக்காங்க, ஐயா நீதிபதியாரு இது மாதிரி டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வருது, அதனால எஸ்ஐஆர் நடந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோ கிறிஸ்மஸ் வருஷம் வரும், அதுக்கும் எஸ்ஐஆருக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீதிபதி கேட்ட உடனே, ஐயா இது மாதிரி ஜனவரி மாதம் பொங்கல் வருதுயா, அறுவடையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், அதனால எஸ்ஐஆர் வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குயா அப்படின்னு நீதிபதி கிட்ட, அதுவும் சாதாரண வழக்கறிஞர் கிடையாது, டாப்ல இருக்கிற கபில் சிபில் பல கோடி ரூபாய் கொட்டி கொடுத்து கபில் சிபிலை வாதாட வச்சிருக்கு திமுக. இருந்தாலும் நீதிமன்றம் சாணியடி பதிலை கொடுத்து அனுப்பியிருக்கு. இப்படி நீதிமன்றத்தில் போய் ஐயா இது மாதிரி டிசம்பர்ல கிறிஸ்மஸ் வருது, ஜனவரியில் பொங்கல் வருது அப்படின்னு சொன்ன திமுகவினர் மக்களை குழப்பதுக்காக நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்காங்க பாருங்க. கனிமொழி அவர்கள் பேசுறாங்க பாருங்க. இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஆனா உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன். எக்ஸ்க்ளூஷன்னா பேரை எடுத்துறது, பட்டியல்ல பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் இது. யார் யாரோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க, பீகார்ல எடுத்திருக்காங்க, ஹரியானால எடுத்திருக்காங்க, மகாராஷ்டிரால எடுத்திருக்காங்க, யாருடைய பேரெல்லாம், யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பேரை எடுக்கணும். என்னையா இது, அதாவது நீதிமன்றத்தில் என்ன சொல்றது, ஐயா டிசம்பர்ல குளிரியா, ஜனவரியில் இது மாதிரி பொங்கல் வருதுயா அப்படின்னு நீதிமன்றத்தில் லாஜிக்கே இல்லாமல் பேசிவிட்டு இங்கே மக்கள் மத்தியில் மக்களை குழப்பறதுக்காக 200 ரூபா ஊப்பிங்களை குழப்பறதுக்காக என்னென்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, அவங்களெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இது கொண்டு வர்றாங்க அப்படின்னு பச்சையாக வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. பீகாரில் நீக்கிட்டாங்க, ஹரியானாவில் நீக்கிட்டாங்க அப்படின்னு கண்ணா பின்னாடி போய் அடிச்சு விடுறாங்க. பீகார்லையும் ஹரியானாவிலையும் யாரால நீக்கிட்டாங்க, செத்து போனவங்கள நீக்கிட்டாங்க. பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து போலியா வாக்காளர் அடையாள அட்டை எடுத்தவங்கள நீக்கிட்டாங்க. அப்புறம் வந்து 2 அட்ரஸ்ல இருக்கவங்கள நீக்கிட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள தான் நீக்கிருக்காங்களே தவிர உண்மையான வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கவே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை சொல்லவே வேணும். அறிவாலயத்துக்கு எப்ப சொம்பு தூக்க தொடங்கினாப்லையோ திருமாவளவன் சுயநினைவை இழந்து கண்ணாமின்னு பேசிட்டு இருக்காப்ல, கேளுங்க. ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியா நடைபெறுகிறது? இல்லை, சிஏஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம். யோ, சிஏஏவுக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம்? என்னென்ன கதை அடிச்சு விடுறாங்க பார்த்தீங்களா? அதாவது இந்த சிறுத்தை குட்டிகள் இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு எந்தவித அறிவும் கிடையாது போல இருக்கு. அவங்கள குழப்புறதுக்காக திருமாவளவன் என்னென்ன பேசுறாங்க பார்த்தீங்களா? சரி, இதை போய் நீதிமன்றத்தில் சொன்னீங்களா ஐயா? நீங்க நிச்சயமா சொல்லலை. நீதிமன்றத்தில் போய் டிசம்பரில் மழை வரும், ஜனவரியில் அறுவடை பண்ண இருக்காங்க அப்படின்னு கதை அடிச்சு விட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திகா ராசா வித்தியாசமான முறையில் கூவியிருக்காப்ல பாருங்க. இதை எல்லா படித்தவனும் கம்ப்யூட்டரில் கை வச்சிருக்கான் பாருங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்கெல்லாம் அவங்கெல்லாம் கரெக்டாக ஃபுல்லப் பண்ணிடுவான். இதை ஃபுல்லப் பண்ண முடியாது போய் யார் கீழே இருந்து வந்தீங்கன்னா அருந்ததியர், பறையர், பல்லர், வன்னியர், கல்லர், எந்த ஜாதி அதிகமாக படிக்கலையோ, எந்த ஜாதிக்கு கல்வி அறிவு முழுசா இல்லையோ, எந்த ஜாதி கையில் கம்ப்யூட்டர் இல்லையோ, இந்த ஜாதியெல்லாம் அடிபட்டுரும். அப்போ இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, தலித்துகள் இருக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடாது. இவரெல்லாம் இல்லாமல் நுனிநாக்கள் ஆங்கிலம் பேசுகிறவன், நாங்களாம் இந்து மதம் சொல்கிறவன், நாங்களாம் இந்தியான்னு சொல்கிறவன், நாங்களாம் ஃபாரின் நம்ம வரியில் படிச்சுட்டு எல்லாரும் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறோம். நீங்களும் நான் கொடுக்குற காசு இங்கே டாக்டர் படிக்கிறான், இங்கே இன்ஜினியர் படிக்கிறான். யாரு? அவள் பெரிய ஜாதிக்காரங்க வடநாட்டில். நம்ம பணத்தில் படிச்சுட்டு ஒருத்தவங்க இங்கே மருத்துவம் பண்ண வரதில்லை, எல்லாரும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறான். அதுக்கு நம்ம வரி பண்ணோம். அந்த மக்கள் மட்டுமே ஓட்டு போடுறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர். என்ன வன்மம் பார்த்தீங்களா? எஸ்ஐஆர்ல என்ன சொல்லி இருக்கு? அதெல்லாம் பேசாம மக்களை குழப்புறதுக்காக திமுக கார பசங்க என்னென்ன பேசாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ பேசுற இந்த திகா ராசா ஏன் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே? இது மாதிரி நடக்குது, இது மாதிரி அவளுக்கு மட்டும்தான் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கு, இங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போறதில்லை அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் பேச வேண்டியதானே? இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இந்த பப்பு ராகுல் பூந்தியோட வேலை இதுதான். இது மாதிரி வாக்கு திருட்டு நடந்துருச்சு, அங்கே நடந்துருச்சு, இங்கே நடந்துருச்சு அப்படின்னு பேசுவாங்களே தவிர நீதிமன்றம் கேட்கும், ஐயா ஆதாரங்களை கொடுங்கய்யா, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ ஆதாரத்தை கேட்டால் புறமுதுகிட்டு ஓடுறது தான் இந்த இண்டி கூட்டணியோட வேலையா இருக்கு. குறிப்பாக திமுக கேவலமான அரசியலை, கேவலமான கேடுகட்ட அரசியலை இந்த எஸ்ஐஆர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் உஷாரா இருக்காங்க. இந்த திமுகவை 2026 அடிச்சு விரட்டுறதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எஸ்ஐஆருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுடைய பேர் வாக்காளர் அடையாள அட்டையில் வரணும் அப்படின்னு மக்கள் தேர்தலுக்காக திமுகவை விரட்டி அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.